மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். கவனியுங்கள், இந்த கல்யாண விருந்து என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியாக சபையை பரலோகத்துக்கு அழைத்து சென்று ஒரு விருந்தை கொடுக்கிற நாள். சபைக்காக ஆண்டவர் அவளோடு காத்திருக்கிறார். அந்த சபையை தன்னோடு கூட அழைத்து செல்ல வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறார். இந்த சபை ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுகிற நாளிலே ஒரு அருமையான விருந்தையும் அங்கே ஆயத்தப்படுத்தி தன்னுடைய மனவாட்டியை மகிழ்விக்க போகிறார். அந்த விருந்தை குறித்து தான் ஓமையாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே இந்த ராஜாவினுடைய கல்யாண வீட்டை குறித்து பேசியிருக்கிறார். இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஏராளம். இந்த விருந்துக்கென்று அழைப்பு இதழ் கொடுக்கப்பட்டது, அநேகருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கல்யாண நாள் வரும் பொழுதோ அவர்கள் ஆயத்தமாய் இருக்கவில்லை. ஆகையினால் அபாத்திரராய் போய்விட்டார்கள், தகுதியற்றவர்களாய் போய்விட்டார்கள். கல்யாண விருந்திலே பங்கு கொள்வதற்கு தகுதியை இழந்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி பாருங்கள். இது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய மனவாட்டியாக அவருக்கு ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதற்காக நமக்கு அழைப்பை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வசனங்கள் மூலமாக நம்மை அலங்கரித்து போஷித்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முடிவு நாள், அந்த கல்யாண நாள் சீக்கிரமாக வரப்போகிறது. தேவனுடைய ஜனங்களே, அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம்? அந்த நாளிலே பாத்திரராய் இருப்போமா, அபாத்திரராய் போய்விடுவோமா? இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இது அசட்டை பண்ணக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் உவமைகள் மூலமாக, உவமைகள் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு, கற்றுத்தருவதற்கு சொல்லப்படுகிற கதைகள். இந்த ராஜா தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அந்த நாள் மகா உன்னதமான நாள், மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். அந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் தங்கி இருக்குமா. ஏசாயா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, ஆனந்த களிப்போடு வருவார்கள், சியோனுக்குள் வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பாத்திரராய் வாழ போகிறோமா, அல்ல அந்த வாழ்க்கைக்கு அபாத்திரராய் போய்விட போகிறோமா? சிந்திப்போம். சிந்திப்பதோடு விட்டுவிடாமல் எப்படிப்பட்ட ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும், பாத்திரராக மாறுவதற்கு நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்வோம். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை மாற்றுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான மக்களுடைய ஆலோசனை விருதாவாய் இருக்கலாம், பயனற்றதாய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆலோசனை கர்த்தாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சரியான மார்க்கம் காட்டி ஆலோசனை சொல்லுவார். ஆகையால் அருமையான தேவனுடைய சபையை, இது ஆயத்தப்பட வேண்டிய நாள். விழித்திருந்து ஜெபித்து ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாள். வசனத்தின் மூலமாக பார்ப்போம், இந்த மக்கள் ஏன் அபாத்திரராய் போனார்கள், அபாத்திரராய் போவதற்கான காரணம் தான் என்ன, அதையும் இதே வேதத்தின் ஆதாரத்தில் நாம் பார்ப்போம். மத்தேயு 22ஆவது அதிகாரம் 3வது வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். 24வது அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கவனியுங்கள், வர மனதில்லாது இருந்தார்கள். எதனால் மனதில்லாது போய்விட்டது? கல்யாண வீட்டிலே மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக விருந்து கொள்ளலாம்.
அங்கே இந்த மணவாளனோடு களி கூறலாம். ஆனால் வர ஏன் மனதில்லாது போய்விட்டது? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமாக ஈடுபட்ட காரணத்தினால். கவனியுங்கள், எவ்வளவு அதிகமாக உலகத்துக்குள் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு சொல்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய மனது கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டு போகும், கர்த்தரை விட்டு தூரமாக போகும். இந்த மக்கள் மனதிலே யோசித்து பார்த்தார்கள். ஏன் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போய் உட்கார்வதை விட வெளியிலே சுதந்திரமாக நம் விருப்பப்படி வாழலாம், நம் விருப்பப்படி எங்க வேண்டுமானாலும் போய் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன் அந்த நேரத்தை வீணடித்து அங்கே போக வேண்டும்? மனதில்லாது போயிற்று. கவனியுங்கள், இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே மக்களுக்கு தேவனுடைய காரியங்களிலே மனதில்லை. உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக அலுவல்கள், உலக பிரகாரமான பொறுப்புகள், இதை செய்வதற்கு உலகம் ஓடி ஓடி திரிகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கோ ஆலய ஆராதனைகளில வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்வதற்கோ இன்னைக்கு அழைக்கப்பட்ட மக்களுக்கு மனதில்லை. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஒருவேளை மூழ்கி ஞானஸ்நானத்தையும் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்று வாழ்கிற மக்களுக்கு மனதில்லை. ஆகினால் தான் ஆண்டவர் நோவா காலத்தை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நோவா காலத்திலே மறுபடியும் எச்சரிப்பு வந்தது. ஆண்டவர் வெள்ளத்தை அனுப்ப போகிறார், உலகத்தை அழிக்க போகிறார் என்று மக்கள் கேள்விப்பட்டார்கள். மறுபடியும் கேள்விப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கோ பாவத்தை விட்டு வர மனதில்லை. பலவிதமான அருவருப்பான துன்மார்க்க ஜீவியம், அதை விட்டு வெளியே வர மனதில்லை. ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற கடைசி நாட்களில் இப்படித்தான் அநேக கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வர மனதில்லை. தேவ ஜனமே, கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். வர மனதில்லாதிருந்தால் முடிவில் என்ன நடக்கும் என்பதையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார். அதே 22வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 22வது அதிகாரம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான். கவனியுங்கள், அந்த கொலைபாதகர்களை அழித்து போட்டான், பட்டணங்களை சுட்டரித்து போட்டான். இது எதை காட்டுகிறது? முடிவு காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர் என்று பல காரியங்கள் நமக்கு மறுபடியும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமாய் இருக்கிறார் என்ற காரியங்களும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய வாயினாலே சொல்லுகிற ஓமையின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். அந்த கல்யாண விருந்துக்கு வர மனதில்லாதவர்களை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் அந்த ராஜா சுட்டரித்து போட்டாராம். கவனியுங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு எனக்கு வர மனதில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்தியத்தை கழிப்பதற்கு வருவதற்கு எனக்கு மனதில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏதோ எனக்கு நான் விரும்பினால் வரலாம், நான் விரும்பாவிட்டால் இந்த பூமியிலே இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்து விடலாம். அப்படி அல்ல மக்களே. இது மிகவும் முக்கியமான ஒரு முடிவு. இந்த முடிவை எடுத்து முன்னேறி செல்ல வேண்டும். அப்படி செல்லாத பட்சத்திலே வேதம் சொல்கிறது அழிவு வரும். நோவா காலத்திலே வெள்ளத்தினால் அழிவு வந்தது. முடிவு காலத்தில் வாழ்கிற நாம் முடிவிலே அக்கினியாலே அழிவு வருகிறதை பார்க்க போகிறோம். ஆகினால் தான் பட்டணங்களை சுற்றி எரித்து போட்டான். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அந்த 2 பட்டணங்களுக்கும் அழிவு எப்படி வந்தது? 2 பட்டணங்களும் சுட்டரிக்கப்பட்டன. தேவச்சனமே, இன்னுமாக நாம் மனதில்லாமல் இருப்போமா? நம்முடைய மனதை பிசாசுக்கும் உலகத்துக்கும் பறிகொடுத்து ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக வாழ தொடர்ந்து நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அல்லது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த எச்சரிப்பை
சீரியஸாக எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோமா? முடிவெடுக்க வேண்டியவர்கள் நாம். தொடர்ந்து வாருங்கள். அவர்கள் ஏன் அபாத்திரராய் போனார்கள்? மத்தேயு 22 அதிகாரம் 5 வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். கவனியுங்கள், அசட்டை பண்ணினார்கள், வேறு வேலைக்கு போய்விட்டார்கள். இன்றைக்கு அதிகமாக அசட்டை பண்ணப்படுகிற காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்கள். உலக பிரகாரமாக ஒருவேளை மதிய உணவு ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பிட வாருங்கள் என்று சொன்னால் ஒருவனும் அடா சாப்பிட்டா போச்சு சாப்பிடாட்டா போச்சு சொல்ல மாட்டான். எனக்கு அந்த ஆகாரத்தின் மேல பிரியம் இல்லை, எனக்கு வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். ஒருவனும் அந்த விருந்த அந்த அற்ப ஆகாரத்தை அசட்டை பண்ண மாட்டான். ஆனால் கவனியுங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்பொழுது இன்றைக்கு ஆலயத்துக்கு போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, இன்றைக்கு வேதம் வாசித்தால் என்ன, வாசிக்காவிட்டால் என்ன, கர்த்தரை துதித்தால் என்ன, துதிக்காவிட்டால் என்ன, அது என்ன அவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா என்று நாம் எண்ணுகிற நிர்விசாரமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஆலய ஆராதனையில் கூட வழக்கமாக பங்கு பெறுகிறவர்களே அநேக பேர் கிடையாது. ஏன் அசட்டை? இரண்டாவது பாயிண்டாக வேலைக்கு போய்விட்டார்கள். எனக்கு உலக பிரகாரமாக வயிற்றுக்கு சோறு போடுகிற, வயிற்று பிழைப்புக்கு உதவி செய்கிற வேலை முக்கியமானது. கவனியுங்கள், கடவுளுக்கும் நமக்கு நடுவில் நம்முடைய வேலைகள், உலக பிரகாரமான பணிகள், உலக பிரகாரமான சம்பாத்தியத்துக்கான காரியங்கள் நிற்குமானால் அது வேதனைக்குள் நடத்தும். அதையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். மத்தேயு 22 அதிகாரம் 13 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். கவனியுங்கள், அசட்டையாக விருப்பப்படி வாழ்ந்து எப்படியும் வாழலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கல்யாண வஸ்திரம் தெரியாமல் கல்யாணத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறவர்கள், ஆவிக்குரிய அலங்காரமாகிய தேவ நீதியை பெற்றுக் கொள்ளாமல் பரலோகம் போய்விடலாம் என்று நினைக்கிறவர்கள், இவர்கள் தான் உலக பிரகாரமான பணிகளுக்கும் உலக பிரகாரமான குடும்ப பொறுப்புகளுக்கும் உலக பிரகாரமான மற்ற காரியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து கர்த்தரை அசட்டை செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே போடுங்கள். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நரகத்தை குறித்த தத்ரூபமான ஒரு காட்சி ஆண்டவர் நம் கண் முன்னாலே கொண்டு வருகிறார். நரகத்தை குறித்ததான ஒரு தத்ரூபமான காட்சி. எப்படி? அழுகையும் பற்கடிப்பும். அந்த நரகத்திலே தொடர்ந்து அழுகை, கூக்குரல், வேதனை நிமித்தமாக குமரல், கதறல், அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இடத்திலே வேற என்ன இருக்குமா? இருள் இருக்குமா? கவனியுங்கள், இரவு நேரத்திலே ஒருவேளை மின்சாரம் தடைப்பெறுமானால் கொஞ்ச நேரம் இருள் இருக்கும். அந்த நேரம் கூட நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஐயோ, கரண்ட் வராதா, வெளிச்சம் வராதா, இந்த இருட்டில் எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த நாட்களிலே புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பயங்கரமான புறம்பான இருளோ மறுபடி வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு இருள். ஆகையினால் தான் இது சொல்லுகிறது புறம்பான இருள். மறுபடி வெளிச்சம் அங்கே வரப்போறதில்லை. அந்த இருளுக்குள் போனவன் மறுபடி வெளிச்சத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், கையும் காலும் கட்டி போடுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தப்பித்துக் கொண்டு ஓட முடியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு. தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய காரியங்களிலே விருப்பம் இல்லாமல் அசட்டை பண்ணி கொண்டிருப்போமானால், கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் குடும்பத்திற்கும் உலக பிரகாரமான பணிகளுக்கும் முதலிடம் கொடுப்போமானால் ஆண்டவர் தாமே சொல்கிறார், மீண்டு வர முடியாதபடி ஒரு கட்டுக்குள் போட்டு
அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற பயங்கரமான புறம்பான இருளிலே ஓடுவார்களாம். தேவனுடைய ஜனங்களே, சைபீரியா நாட்டிலே ஆழமாக ஒரு குழியை தோண்டிக் கொண்டு போனார்கள். ஒரு சுரங்க காரியத்திற்காக மிக ஆழமாக தோண்டும் பொழுது பயங்கரமான அழுக்குரல் கேட்கலாம். ஐயோ ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அழுகுரல் கேட்கலாம். இந்த காட்சியை தத்ரூபமாக வீடியோ எடுத்து யூடியூபில் போட்டிருக்கிறார்கள். அதை நான் கேட்டேன், என் காதுகளால் கேட்டேன். நரகத்தின் ஓலம், நரகத்தின் மரண ஓலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கவனியுங்கள், மனிதனுக்கு இரண்டுக்கும் மத்தியில் வேறு ஒன்றும் கிடையாது. ஆயத்தமாயிருந்து பரலோகம் ராஜ்யம் செல்ல வேண்டும் இயேசுவே. ஆயத்தமாய் இல்லாவிட்டால் நான் பூமியில இருந்து விடுவேன் என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. நரகத்துக்குத்தான் போய் ஆக வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மையே கேட்போம், எனக்கு குடும்பம் முதலாவதா, என் தேவனுடைய காரியங்கள், பரலோக ராஜ்யம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஆயத்தம் முக்கியமா, அல்லது இந்த பூமியில உண்டு கழித்து இந்த பூமியோடு அழிந்து போகிற பணத்தை சம்பாதிப்பதற்கான உத்தியோகம் முதலாவதா? கவனியுங்கள், ஒருவேளை உத்தியோகத்துக்கு ஓடிவிட்டால் பணம் கிடைக்கும். அந்த பணம் இன்னும் அழிவுக்குத்தான் நடத்துமே தவிர ரட்சிப்புக்கு நடத்தாது. இந்த மக்கள் அதைத்தான் சொன்னார்கள், எனக்கு வேலை இருக்கிறதப்பா, இப்பொழுது கல்யாண விருந்துக்கு என்னால் வர முடியாது. இன்றைக்கு உலகத்திலே நிறைய சம்பாதிக்கிறோம். ஆம், அநேக மக்களுக்கு இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளிலே ஏராளமான சம்பளம், கை நிறைய சம்பளம், கண்டதையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பணம் கையில் இருக்கிறது. ஆகையினால் ஆலயத்துக்கு வர முடியாது, தேவனுடைய காரியங்களிலே கவனத்தை செலுத்த முடியாது. ஏனென்றால் இவ்வளவு பணத்தை விட்டு விட்டு வர முடியுமா? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், நீ தவறான காரியத்தை தேர்ந்தெடுத்து பின்னால் ஒரு நாள் மீண்டு வர முடியாத அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துக்கு போவாயோ. நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உன்னிடத்தில் மனம் திரும்பு என்று சொல்கிறேன். ஆனால் நீதியுள்ள தேவனாய் என்னை பார்க்கும் பொழுது நீ என் காலிலே விழுந்து கதறி கெஞ்சி மன்றாடினாலும் அன்றைக்கு நீதியை தான் நான் செலுத்துவேன், அன்றைக்கு நான் நியாயத்தை தான் செய்வேன். உனக்கு நான் இறங்க முடியாது. இன்றைக்கு இரக்கத்தின் மூலமாக உனக்கு இறங்கி உனக்கு உதவி செய்வேன். ஆனால் நியாயாதிபதியாக நான் வரும் பொழுதோ நியாயத்தை தான் நான் செய்ய முடியும். தேவ ஜனமே, நம்முடைய இருதய கடினம் மாறுமா? சபையில் பொம்மைகளை போல உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற அர்த்தமற்ற மக்களே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். இன்னும் தொடர்ந்து இதே நிலையில் நிர்விசாரமான நிலையில் வாழப்போகிறாயா, அல்லது இது தேவ எச்சரிப்பு என்று ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவாயா? இவர்களே இன்னும் அபாத்திரராய் போனார்கள். கவனியுங்கள், மத்தேயு 19வது அதிகாரம் 22வது வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கவனியுங்கள், இங்கே ஒரு மனிதன் அபாத்திரனாய் போய்விட்டான். ஏன்? எதனால்? அவரிடத்துல ஏராளமான பணம், ஆஸ்தி. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், பணக்காரன் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது சுலபமாயிருக்கும். பணத்துக்காக ஓடுகிறவர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பணத்திற்காக எங்கும் அங்கு ஓடி திரவியத்தை சேர்க்கலாம் என்று யோசிக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பணம் உங்களுக்கும் பரலோகத்துக்கும் நடுவிலே தடையாக நிற்கும். கவனியுங்கள், உங்களுக்கும் பரலோகத்துக்கும் நடுவிலே பணம் தடையாக நிற்கும். பணத்தை எப்படி சம்பாதிப்பது? சம்பாதித்த பணத்தை எப்படி காப்பது? அதை எப்படி பத்திரப்படுத்துவது? அந்த பணத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக எங்கே, எப்படி, எந்த பிசினஸுக்கு போவது?
எந்த வங்கியிலே போடுவது? இப்படிப்பட்ட கவலைகள் உன்னை குழப்பும் பொழுது நீ அபாத்திரனாய் போய் விடுவாய். கவனியுங்கள், வனாந்தரத்திலே மன்னாவினாலே ஆண்டவர் மனிதரை போஷித்தார். ஓடி ஓடி அதிகமாக சேகரித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், தினமும் மன்னா கிடைக்கும், இந்த நாளுக்குரியதை இந்த நாள் சேர்த்துக்கொள், அதிகமாக உனக்கு தேவையில்லை, நாளைக்குள்ளது நாளைக்கு தருவேன் என்று சொல்லும். ஆனால் அடுத்த நாளுக்குமாக அவர்கள் சேர்த்தார்கள். கவனியுங்கள், கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறையவில்லை, அதிகமாக சேர்த்தவனுக்கு அதிகமாகவும் இல்லை. இது ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு நியதி. ஓடி ஓடி திரவியம் சேர்ப்பதனால் எந்த ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போவதில்லை. கவனியுங்கள், இன்றைக்கு வியாதிகள் அதிகப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏராளமான பணம். ருசியாக சாப்பிடுவேன், விலையுயர்ந்த பொருட்களை சாப்பிடுவேன், வேண்டிய மட்டும் சாப்பிடுவேன். பணத்தின் அழிவு, ஏராளமான அழிவுக்கு காரணம் இந்த பணம். ஆனால் இதை சம்பாதிப்பதிலே நீ எவ்வளவு அக்கறை காட்டுகிறாயோ அதில் 100 பங்காயிலும் உன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு காட்டுகிறாயா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பெற்றுக் கொள்வதற்கு நீ என்ன முயற்சி எடுக்கிறாய்? ஒருவேளை யோசிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உட்காருகிறேனே, அது போதாதா? திரவியம் சேர்க்க 7 நாட்களும் கண் விழித்திருக்கிற நேரமெல்லாம் ஓடுவாய். கேளுங்கள், பணத்தை சம்பாதிப்பதற்கு 7 நாட்களும் விழித்திருக்கிற நேரமெல்லாம் அங்குமிங்கும் ஓடுவோம். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதி அடைவதற்கு ஒரு ஓய்வு நாளிலே ஆலயத்திலே 1 மணி நேரம் உட்கார்ந்தால் போதும். ஆண்டவருடைய காரியங்களை எவ்வளவு அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அற்பமாக எண்ணுகிறோம். இதுதான் அசட்டை செய்கிற காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பரலோக ராஜ்யத்தை காட்டிலும் நாம் சம்பாதிக்கிற பணம் தான் பெரியது. அவனுக்கு துக்கம் வந்து விட்டது. இந்த பணத்தை மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்பது? ஆண்டவர் சொல்லுகிறார், பணம் உனக்கு தந்தால் இல்லாதவர்களுக்கு கொடு, ஏழை எளியவர்களை விசாரி. அதை எப்படி செய்ய முடியும்? அவன் துக்கத்தோடு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு என் பணம் தான் வேண்டும் என்று சொல்லி துக்கத்தோடு போய்விட்டானாம். இன்றைக்கு நம்மிலும் அநேகர் இப்படித்தான். எனக்கு தேவ ராஜ்யம் வேண்டாம், நான் என் பணத்தோடு மடியட்டும், என் பணத்தோடு நான் அழியட்டும், இப்படிப்பட்ட முடிவை எடுத்துத்தான் போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கவனியுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். யார் மூலமாக? சபை என்ற பெயரை வைத்து ஆராதனை என்று ஒரு ஆராதனை நடத்துகிற போதகர்கள் மூலமாக. கவனியுங்கள், ஆகினால் தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு போதகரை நியமிக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலனும் அநேக சபைகளை ஏற்படுத்தினார், சபைகளுக்கு ஒரு போதகரை ஏற்படுத்தி விட்டு வரவில்லை. விசாரிக்கிறதுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள், அங்கே ஒரு போதகர் இல்லை. உயர்ந்த கல்வி அறிவை உடைய ஒரு போதகரை அங்கே உட்கார வைத்து விட்டு வரவில்லை. இன்றைக்கு சபையின் அழிவுக்கு காரணம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக போதகர் என்று சொல்கிறவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்கிறவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்து வஞ்சிப்பார்களாம். கவனியுங்கள், இது கடைசி காலத்தின் அவலங்கள். எங்கே பார்த்தாலும் தெருக்கூத்து நடப்பது போல விழாக்கள், பேரின்ப பெருவிழாக்களாம், ஜப விழாக்களாம், விடுதலை விழாக்களாம். ஜாக்கிரதையா இருப்போம். அங்கே அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது, அங்கே அநேக
சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் என்று சொல்லி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி, ஒரு மாயவித்தைக்காரனை போல மக்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையின் மக்கள் எங்கேயும் இருந்து ஒருவேளை என் மேல் கோபப்படலாம். எவருடைய கோபத்துக்கும் நான் பயப்படுவதில்லை. தேவ சமூகத்தில் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் சொல்லுவதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ எந்த சபையை சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கோபப்பட்டாலும் சரி, கல்லறிந்தாலும் சரி, எனக்கு எதை குறித்தும் பயமில்லை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கிற ஆவி வெளியே சினிமா தியேட்டரில் இல்லை, உபச்சார விடுதியில் இல்லை. வஞ்சிக்கிற ஆவி அது வெளியரங்கமாக பாவத்துக்கு அழைத்து சொல்கிற துன்மார்க்க வெறித்தன ஆவி, அது வேசி மார்க்கத்துக்கு அழைத்து சொல்லும். ஆனால் வஞ்சிக்கிற ஆவி எங்கே கிரியை செய்யுமாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கு சபைகளுக்குள்ளும், தேவனுடைய சபை என்று சொல்கிற அந்த அமைப்புக்குள்ளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகினால் தான் இன்றைக்கு மிகுதியாக அற்புதங்களை பற்றிய பேச்சுக்கள், ஆசீர்வாதங்களை குறித்த பேச்சுக்கள், பரிசுத்தத்தை குறித்த பேச்சோ, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்து, நீதியோடு வாழ்க்கையை நடத்து என்று சொல்லக்கூடிய பேச்சுக்களோ கேட்பதில்லை. இவையெல்லாம் எந்தோ முடிந்துவிட்ட கதையாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. வனாந்திரத்திலே கூப்பிடுவர்களுடைய சத்தமாயிருக்கிறது. ஒருவேளை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று எங்களை சொல்லுவார்கள். எங்களைப் போல ஒரு சிலர் இப்படி கத்திக் கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் உண்மையை சொல்லி எச்சரிக்கலாம். ஆனால் அதிகமான இடங்களிலோ ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. எடுத்ததுக்கெல்லாம் ஆசீர்வாதம், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு பிரசங்கத்தில் 100 ஆசீர்வாதம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கு பொல்லாத பிசாசின் ஆவிகள் அற்புதமாக பயன்படுத்துவதற்கு தேவதாசர்களை தெரிந்து கொண்டிருக்கிறான். தேவச்சனமே, தொடர்ந்து இப்படித்தான் ஓடுவோமா? தொடர்ந்து இப்படியே ஓடுவோமா? முடிவிலே அழிவுக்கு செல்வோமா? புறம்பான இருளிலே தள்ளப்பட ஒப்பு கொடுப்போமா? கவனியுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று எச்சரிக்க வேண்டிய கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான ஒருவேளை ஒரு எலெக்ஷன் வருமானால், தேர்தல் வருமானால், செய்தித்தாளிலே சொல்வார்கள், தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது. கேட்டிருக்கீர்களா அந்த வார்த்தைகளை? தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமா சொல்லப்படுகிற காரியம், தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது. ஓடுவார்கள் இங்கும் அங்கும், எல்லாவற்றையும் தேடி எடுத்துக்கொண்டு, ஆட்களை எல்லாம் தேடி கொண்டு வரலாம், நம் பக்கம் சேர்க்கலாம். ஆனால் இப்படி ஆண்டவர் வருகையை குறித்து சூடு பிடிக்கத்தக்கதாக போதிக்க வேண்டிய போதகர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பண மூட்டையின் மேல் தூங்குகிறார்கள். இன்னொரு சில போதகர்கள் உல்லாச வாழ்க்கையிலே மயங்கி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் தான் வஞ்சிக்கிற ஆவிகள் சபைக்குள்ளே புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. உலக காரியங்களிலே உலக தலைவர்களுக்கு இருக்கிற அக்கறை நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவனுடைய சபை என்று சொல்லுகிற சோ கால்டு லீடர்ஸ், சுயமாக தங்களை நியமித்துக் கொண்டவர்கள், இவர்களுக்கு இல்லை. இவர்களுக்கு அக்கறை கிடையாது. இவர்களுக்கு தேவையெல்லாம் காணிக்கை பெட்டியிலே காணிக்கையை நிரப்ப சொல்லி அதை வாரிக்கொண்டு போக வேண்டும். சபையே எச்சரிக்கப்படும். இந்த எச்சரிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், கேட்டு மறந்து விடாதிருங்கள். எச்சரிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கைத்தட்டி கும்மாரம் போட்டு ஆராதனை செய்துவிட்டால், ஓ பரவசம், தேவ சமூகத்துக்கு வந்து விட்டோம், இதெல்லாம் தான் வஞ்சிக்கிற ஆவிகள். நீ தேவ சமூகத்துக்கு எப்பொழுது போவாய் தெரியுமா? கையை தட்டி கூச்சல் போட்டு பாடும்போது அல்ல, பரிசுத்தமாய் வாழும் பொழுது. பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவ பிரசன்னம் உன்னை சுற்றி இருக்கும். பரிசுத்தமுள்ள தேவன் உன்னிடத்துல இறங்கி வருவார். நீ கூச்சல் போட்டு கதறிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னை தூண்டி விடுகிறவன் சாத்தான். அவன் தான் சொல்கிறான், குதி, மேலுக்கும் கீழுக்கும் கையை தட்டு, ஆரவாரத்தோடு கத்து. தேவசனமே, எச்சரிக்கப்படுவோம், எச்சரிக்கப்படுவோம்.
கூடுமானால் தெரிந்து கொண்டப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். கர்த்தர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து வேதத்தின் ஆதாரத்திலே பார்ப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 38, 39வது வசனங்கள். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். உணராதிருந்தார்கள். கவனியுங்கள், உணர்வடையாதிருந்தார்கள். உணர்வெல்லாம் போய்விட்டது, சொரணை இல்லை. ஒருவருடைய சொரணை இல்லை என்று சொன்னால் கோபம் வரும். அதுதான் அர்த்தம். ஜனப்பிரளயம் மாறிக்கொண்டு போகிறது. இதோ சீக்கிரமாக அழிவு வருகிறது. ஆனால் குடித்தவன் குடித்துக் கொண்டுதான் இருந்தான், வெறித்தவன் வெறித்துக் கொண்டுதான் இருந்தான். இப்படி நோவா காலத்தில் நடந்தது. வேதம் சொல்கிறது மனுஷகுமாரன் வரும்போதும் அப்படி நடக்கும். அக்கிரமங்கள் மிகுதியாகி போய்விட்டு போகும். மனிதனுக்கு பாவத்தை குறித்த உணர்வு கூட கிடையாது. கவனியுங்கள், நாம் பாவத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது பாவம் என்ற உணர்வு கூட கிடையாது. இந்த உணர்வில்லாத தன்மைதான் கல்யாண விருந்துக்கு போக முடியாதபடி தடை செய்கிற ஒரு காரியம். உணர்வெல்லாம் செத்து போயிற்று. உலக மயக்கத்திலே, துன்மார்க்க வெறித்தனத்திலே, ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதிலே இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும் என்று யோசித்து யோசித்து உணர்வை இழந்து விட்டிருக்கிறோம். நான் பாவம் செய்கிறேன் என்று உணர்வு கிடையாது. நான் கடவுளை விட்டு தூரமாக போகிறேன் என்று உணர்வு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நீ உணர்வோடு தான் இருக்கிறாயா? ஆகினால் தான் வேதம் சொல்லுது, உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். ஒருவேளை உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாக ஏதோ ஒரு பகுதியிலே உணர்வு இல்லாமல் போய்விட்டால், ஐயோ, ஒருவேளை குஷ்டரோகமாய் இருக்கலாமோ, கொடிய நோயின் சரீரத்தில் வந்து விட்டதோ, நான் உடனே ஓடி போய் டாக்டர் இடத்தில் கேட்கட்டும், அம்மா ஐயா, கொஞ்ச நாட்களாக எனக்கு இந்த விரலிலே உணர்வில்லை, சரீரத்திலே இந்த பகுதியிலே உணர்வில்லை என்று சொல்லி அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தால் கொடுங்கள் என்று ஓடுவோம். ஆனால் உன்னுடைய உள்ள உணர்வு இல்லாமல் இருக்கிறது என்னைக்காய் உணர்ந்தாயா? உன் உள்ளத்திலே சொரணை இல்லை. பாவத்தை செய்துவிட்டு ஒன்று அறியாதவன் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பொய்யை பேசி பேசி உன் வாழ்க்கை நடிப்பாக மாற்றிவிட்டு உணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாய். எத்தனை வஞ்சனைகளை பண்ணுகிறாய், எத்தனை ஏமாற்று செயல்களை பண்ணுகிறாய், எத்தனை பொய்களையும் பித்தலாட்டங்களை பண்ணி கொண்டிருக்கிறாய். உனக்கு உணர்வு இருக்கிறதா? அதை குறித்த கவலை உனக்கு இருக்கிறதா? மறத்து போன ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாய். ஏன்? பாவத்தை செய்து செய்து பாவத்திற்கும் நல்லதற்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டாய். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உணர்வில்லாத ஜனங்கள் தான் நோவாவுடைய பேழைக்குள் போகவில்லை, வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டார்கள். பேழைக்குள் சென்றவர்களோ பிழைத்துக் கொண்டார்கள், வெள்ளத்தில் சிக்கியவர்களோ அடித்து செல்லப்பட்டார்கள், மாண்டு போனார்கள். இதுவே கர்த்தர் கடைசி நாளிலே வைத்திருக்கிற ஒரு காரியம். நீ பேழையாய் இயேசுக்குள் நுழைந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்காக வாழப்போகிறாயா? அல்லது உணர்வில்லாமல் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து உணர்வில்லாத இருதயத்தோடு செத்து போக போகிறாயா? நிச்சயித்துக்கொள். உன்னை உணர்விழக்க பண்ணுகிறது என்ன? உன் வாழ்க்கையில் எது நிமித்தமாய் உணர்வை இழந்திருக்கிறாய்? இன்றைக்கு கண்டுபிடி, அதை அறிந்து கொள். எச்சரிக்கப்பட்டு ஒரு புதிய திருப்பத்துக்குள் வா. அநேக குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே உணர்வற்ற காரியங்கள், தேவையற்ற காரியங்கள். ஏன்? ஒரு பயம் இல்லை, ஒரு தெய்வ பயம் இல்லை, தேவ எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமில்லை. உணர்வற்ற தன்மை. so insensitive. ஆனாலும் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறபடியா
மறுபடியும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். எம்மட்டுமாக நிர்விசாரமாக இருப்பாய், எம்மட்டுமாக உணராதிருப்பாய். இன்றைக்கு செய்தியை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள் வருகிறது. ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக எல்லாமே ஓடிவிடுகிறது. மறுபடியும் மறத்து போன நிலைமை. கவனியுங்கள், இப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த அழிவுக்கு சென்றார்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவ சத்தம் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், நிர்விசாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். தொடர்ந்து வாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். கவனியுங்கள், இங்கே 10 கன்னிகைகள். இந்த 10 பேரும் ரட்சிப்பை பெற்று ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தவர்கள், வேதத்தில் கவனம் செலுத்தினவர்கள், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்கள். ஆனால் இவர்களுடைய அந்த பரிசுத்த தன்மையை, ஸ்திரத்தன்மையை கெடுப்பதற்காக ஒரு மயக்கத்தை கொண்டு வந்தான் பிசாசானவன். அதுதான் நித்திரை மயக்கம். கவனியுங்கள், 5 பேர் தப்பித்துக் கொண்டார்கள். இவர்களுக்கு தெரியும், என் அருகில் வருவது நித்திர மயக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி, இதற்கு நான் இணங்கக்கூடாது, இதை நான் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று 5 பேர் எதிர்த்து நின்றார்கள். ஆனால் 5 பேரோ கொஞ்ச நேரம் தூங்கினால் என்ன, மறுபடியும் விழித்துக் கொள்ளத்தான் போகிறோம், என்ன அதற்குள்ளாகவா மணவாளன் வந்து விடுவா, வருவதற்கு முன்பாக விழித்து விடலாம். சற்று கவனக்குறைவாய் இருந்தார்கள், தூக்கத்துக்கு இடம் கொடுத்தார்கள். மணவாளன் வந்தார், கதவு அடைக்கப்பட்டது. கவனியுங்கள், இன்றைக்கு நீ வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு உன்னை தடுப்பது எது? அதிகாலையிலே தேவ சமூகத்துக்கு நீ வர முடியாதபடி தடுப்பது என்னது? உன்னுடைய தூக்க மயக்கம். தூக்க மயக்கம். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கையில் இருக்கலாம், உடலுக்கு இதமாய் இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. கவனியுங்கள், இந்த தூக்கத்து நிமித்தமாக துக்கத்தை அடைந்தவர்கள் ஏராளம். எனக்கு சொல்லட்டும், இதை தெரிந்துதான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. அதே காரியத்தை பேதுரு அப்போஸ்தலன் பின்னால் சொல்லி இருக்கிறார். எதிராளியானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். விழித்திருங்கள், விழித்திருங்கள், பி அலர்ட். ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த தூக்க மயக்கம், இந்த தூக்க மயக்கம் என்பது இந்த உடலுக்கு இதமான காரியத்தை கர்த்தர் விரும்புவாரோ விரும்ப மாட்டாரோ அதை நான் செய்வேன். இன்னைக்கு அநேக நேரங்களிலே இந்த சரீரத்தை சுகமாக வைத்துக் கொள்வது, இந்த சரீரத்துக்கு போதுமான ஓய்வை கொடுப்பதற்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தான் ஆண்டவர் நித்திரை மயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், ஒருவேளை போதை வஸ்துக்களை எடுத்து ஒரு காலத்திலே வாழ்ந்திருந்திருப்பீர்களானால் எதற்காக? உலகத்தையெல்லாம் மறந்து விட்டு இருக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து இருக்கலாம் என்று யோசிப்பீர்கள். கவனியுங்கள், இப்படிப்பட்ட மயக்கம் தான் பரலோகத்துக்கு நீ போவதற்கு தடையாக நிற்கும். எந்தெந்த காரியங்கள் உன்னை மயக்கி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு உணர்வடை. அந்த மயக்கம் தெளியட்டும். கெட்ட குமாரனுடைய கதையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் மனதிலே தெளிவு உண்டான போது, அவன் மனதிலே தெளிவு உண்டான போது, அவனுக்கு தெளிந்த புத்தி கிடைத்த போது அவன் தப்பிதத்தை உணர்ந்தான். கவனியுங்கள், நித்திரை மயக்கமா தெளிந்த புத்தியா? இன்னைக்கு எது நமக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது?
எது நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது? அதிகமாக நம்மை ஆட்கொண்டிருப்பது நித்திரை மயக்கம். தெளிந்த புத்தி இருக்குமானால் என்றோ தெளிவை பெற்று என்றோ ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு இந்த ஆயத்தத்தோடு சிரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்கு நித்திர மயக்கத்திலும் தூக்கத்திலும் இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? 25வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம். மத்தேயு 25:10-12. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை அறியேன் என்று சொன்னார். கவனியுங்கள், கதவு அடைக்கப்பட்டது. ஒருவேளை நீங்க எங்காயிலும் அவசரமாக போய்கொண்டிருக்கலாம், சீக்கிரமாக போய் நான் அந்த இடத்தை சேர்ந்து விடலாம் என்று நீங்க போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கே போன போதோ கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதா கண்டால் எவ்வளவு வேதனைப்படுவீர்கள் அல்லவா? ஆனால் என்ன யோசிப்பீர்கள்? பரவாயில்லை, இன்றைக்கு அடைத்து விட்டார்கள், நாளைக்கு மறுபடியும் வரலாம். கவனியுங்கள், இன்றைக்கு அடைக்கப்பட்டு விட்டது, நாளைக்கு மறுபடியும் வரலாம். எனக்கு இன்னொரு தருணம் உண்டு. ஒருவேளை நாளைக்கும் அடைக்கப்பட்டிருந்தால் இன்னும் 2 நாட்கள் கழித்து வரலாம், தருணம் உண்டு. ஆனால் மணவாளன் வருகிற நேரத்திலே தூக்க மயக்கத்திலே உணர்வடையாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் பரலோக கதவு அடைக்கப்படும். Once for all, never to open again. அடைக்கப்பட்டால் மறுபடியும் அந்த கதவு திறக்கப்படாது. மறுபடியும் நாளைக்கு வரலாம் என்று நம்மை தேற்றிக் கொள்ள முடியாது. அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படவே படாது. ஏனென்றால் அந்நியர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற பாவிகள் அந்த இடத்துக்குள் நுழைய முடியாது. புரிகிறதா? பரலோக ராஜ்யத்தின் கதவு பரிசுத்தவான்கள் உள்ளே நுழைந்த உடனே அடைக்கப்பட்டுவிடும். பாவிகள் அங்கே நுழைந்து விடாதபடிக்கு, பிரவேசித்து விடாதபடிக்கு அந்த கதவுகள் அடைக்கப்படும். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், ஓமை இந்த பூமியும் இயேசுவே சொன்னார். என்ன சொல்லுவாராம்? ஐயா, நாங்கள் உமக்காகத்தானே வாழ்ந்தோம், கடைசி கொஞ்ச நேரம் தானே தூங்கிவிட்டோம், எல்லாமே ஒழுங்காகத்தான் செய்து கொண்டிருந்தோம், கடைசி கொஞ்ச நேரம் தான் தூங்கிவிட்டோம், எங்களை மன்னியும், ஒரு விசை கதவை திறந்து விடும், எங்களையும் உள்ளே அழைத்துக் கொள்ளும். ஆண்டவர் சொல்வாராம், உங்களை அறியே. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதய கடினம் உண்டா என்று யோசிக்கிறீர்களா? இது இருதய கடினம் அல்ல, இது இருதய கடினம் அல்ல. அவர் எச்சரித்திருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்துக்கு அநேக நியதிகளை, பிரமாணங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த பிரமாணங்களை மீறி அவர் நடக்க மாட்டார். கவனியுங்கள், ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பல காரியங்களை, பல சட்ட திட்டங்களை, பல பிரமாணங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அதற்கு மீறி அவர் நடக்க முடியாது. His own laws are binding him. He cannot violate his own laws. ஏற்படுத்தி வைத்த பிரமாணங்கள், சட்டங்களை அவரால் மீற முடியாது. என்ன சட்டங்கள்? இந்த கிருபையின் காலத்திலே மனம் திரும்பிக் கொள்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உனக்கு நான் கிருபை கொடுக்கிறேன், உனக்கு இரக்கம் கொடுக்கிறேன், உனக்கு தருணம் கொடுக்கிறேன். ஆனால் இதை அசட்டை செய்து வாழ்வாயானால் என்னுடைய நீதி என்ன சொல்கிறது? உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். கவனியுங்கள், இது ஆண்டவருடைய நீதி.
அதற்கு அவர் கட்டுப்பட்டே ஆவார். அவருடைய நீதியை, அவர் உருவாக்கி வைத்த நியதிகளை அவர் மீறவே மாட்டார். ஆகையினால் உங்களை அறியேன் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. புரிகிறதா தேவனுடைய பிள்ளைகளே? ஆகையினால் ஆண்டவரை தப்பு கணக்கு போடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். எந்த இயேசு கிறிஸ்து நான் மனமுறுக்க உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயை உள்ளவர், பொறுமை உள்ளவர் என்று சொல்கிறாரோ, அதே இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்கிறார்? பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். கவனியுங்கள். ஆகையினால் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற காரியங்களை ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு ஓடாதீர்கள். இன்றைக்கு அநேக பொல்லாத பிசாசின் ஆவியினால் நிறைந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பகுதியை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம், எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேதத்தில் அனைத்தும் ஒன்று தேவையில்லை. தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தையிலே ஒரு பகுதியை கூட நீ எடுத்து போட முடியாது, நீ கூட்டவும் முடியாது, நீ குறைக்கவும் முடியாது. எதற்காக? கற்பனைகளை கற்பலையில் எழுதி கொடுத்தார். கற்பலையில ஏதாவது ஒன்று எழுதுவீர்களானால் அதை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. தேவன் எழுதி வைத்தவர்களை ஒருவரும் அழிக்க முடியாது. கவனிங்கள். ஆகையினால் இன்றைக்கு தருணம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கதவு அடைபடாதபடிக்கு உள்ளே பிரவேசிக்க தகுதியாக்கிக் கொள்வோம். உன்னை நான் அறியேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலைமை வராதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வோம். தேவச்சனமே, இது கிருபையின் காலம். இன்னும் முடிவு வரவில்லை, இதோ தருணம் இருக்கிறது, ஆனால் முடிவு சமீபம். இயேசு கிறிஸ்து வருவதை எவரும் தடுக்க முடியாது. பிதாவானவர் குறித்த நாளை எவரும் மாற்ற முடியாது. அது நடந்தே தீரும். ஒருவேளை புயல் வருகிறது என்று சொல்லலாம், பின்னால் அடுத்த நாள் புயல் வராவிட்டால் சொல்லுவார்கள் அதனுடைய திசை மாறிவிட்டது என்று. புரிகிறதா? அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் இருக்கிறது, மழை வரும் என்று சொல்வார்கள். அடுத்த நாள் மழை வரவில்லை என்றால் அது மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி போய்விட்டது என்று சொல்வார்கள். தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த காரியம் அப்படி நடக்க முடியாது. அது உறுதியாக்கப்பட்ட ஒரு காரியம். அதை மாற்ற எவராலும் முடியாது. ஆகையினால் எச்சரிக்கப்படுவோம். கேட்கிற நாம் எச்சரிக்கப்படுவோம், ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இயேசு சீக்கிரமாக வருகிறார். தொடர்ந்து வாருங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் 18வது வசனம் 30வது வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். 30வது வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கவனியுங்கள். தாளந்துகளை குறித்த காரியம். நம் ஒவ்வொருவருடைய கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். தாளந்துகள், திறமைகள், ஒருவேளை பொருட்கள், செல்வம், செல்வாக்கு, பதவி, அது எதுவாகவும் இருக்கலாம். பூமியிலே நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று, மிக அற்புதமான ஒன்று, எல்லோருக்கும் கிடைக்கிறது, அனுதினமும் கிடைக்கிறது. அது நேரம். ஒரு நாளிலே 24 மணி நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்காக ஆட்களை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆயுசு நாட்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆயுசு நாட்களை நீடிக்க செய்கிறார். ஆனால் இவற்றில் எல்லாவற்றையும் அசட்டை செய்து ஒன்றையும் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தாமல் வேஸ்ட் ஆக்கி விரயம் பண்ணி முடிவில் ஆண்டவருக்கு வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவார்?
என்ன சொல்லுவார்? தூக்கி நரகத்தில் போடுங்கள் என்று சொல்வார். கவனியுங்கள். நேரத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டுமானால் என்ன கணக்கு கொடுப்பீர்கள்? கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், இவற்றை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டுமானால் என்ன கணக்கு கொடுப்பீர்கள்? கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் தாளந்துகள், நேரம் தாளந்துகள், மக்கள் தாளந்துகள், எப்படி பயன்படுத்துகிறோம்? அசட்டை செய்கிறோமா? ஜாக்கிரதையா இருக்கிறோமா? நேரத்தை குறித்த ஒரு பயம் கிடையாது நமக்கு. விசேஷமாக அரட்டை அடிக்கிற ஆண்களுக்கும் அரட்டை அடிக்கிற பெண்களுக்கும் நான் எச்சரிப்பாக சொல்கிறேன். எவ்வளவு நேர வீண் பேச்சுக்கள். ஆண்களாக இருந்தால் ரோட்டிலே கூடியிருப்பார்கள், அல்லது பார்க்கிலே கூடி வீண் அரட்டை, வீணான காரியங்களை பேசி தீர்ப்பது. பெண்களா இருந்தால் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போவது, 4 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து வீணான அரட்டைகள் அடிப்பது, அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை. ஆண்டவர் நேரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கணக்கு கொடுக்க வரும் நேரம் வரும் பொழுது எப்படி கணக்கு கொடுப்பாய்? பக்கத்து வீட்டிலே போய் தூற்றி திருந்தேன் என்று சொல்லுவாயா? பக்கத்து வீட்டிலே போய் புரணி பேசினேன் என்று சொல்லுவாயா? என்ன சொல்ல போகிறாய்? அல்லது ஆண்கள் அரசியல் பேசினோம், இன்றைக்கு அதிகமான பேருக்கு புதிதாக வாகனங்கள் வருகிறது, அதை பற்றிய பேச்சு, புதிய புதிய காரியங்கள், அதை பற்றி ஏதோ உளறிக் கொண்டிருக்க வேண்டும். உளறுவதற்கு நாக்கு இருக்கிறது, உளறிக்கொண்டே இரு. நேரத்தை வீணடிப்பது. இன்றைக்கு அதிகமாக கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். 5 தாளந்தை, 1 தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தேன் என்று சொன்னான். தண்டனை, பயங்கரமான தண்டனை. நமக்கு கிடைக்கிற காரியங்கள் எதை எதை பயன்படுத்தவில்லையோ, ஆண்டவருக்காக எதை எதை உபயோகப்படுத்தவில்லையோ, அதையெல்லாம் பூமியில புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள். ஆயுசு நாட்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளில் ஆண்டவருக்காக என்ன செய்தாய்? இத்தனை ஆண்டுகளின் வாழ்க்கையை எப்படி நடத்தினாய் என்று கேட்கும் பொழுது, ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதே என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, இனிமே என்ன சாக்கு சொல்லுவாய்? இனிமேல் என்ன சொல்லுவாய்? கவனியுங்கள். எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவர் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். கணக்கு கொடுப்பதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஞாபகமாக, ஞாபகத்தில் வைத்து, 1 தாளந்தை கொடுத்தவனுக்கு கணக்கு கொடு, 2 தாளந்தை வாங்கினவனிடத்தில் கணக்கு கொடு, 5 தாளந்தை கொடுத்தவனிடத்திலும் கணக்கு கொடு என்று ஆண்டவர் கேட்டார். அந்த மனிதன் கேட்டார், அந்த எஜமான் கேட்டார். நமக்கும் ஒரு எஜமான் மேலே இருக்கிறார், வருவார் ஒரு நாள். அந்த நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகினால் தான் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே, கொரிந்து சபையில் உள்ள மக்களுக்கு பவுல் எழுதும் பொழுது, உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் என்று எழுதினார். உக்கிரானக்காரன் யார்? எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டு கணக்கு கொடுக்க வேண்டும். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு தன்னுடைய இஷ்டப்படி அதை செலவிடுகிறவன் அல்ல, அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவன். The one who is accountable steward. Listen, accountability is a must. கணக்கு கொடுக்க வேண்டும். வருவார், கேட்பார், கேட்பார், என்னிடத்தில் கேட்பார். 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் ஊழியத்தில் வைத்திருந்தேன், என்னத்தை சாதித்தாய்? ஊழியத்து நிமித்தமாய் பணம் சம்பாதிக்க ஓடினாயா? பொக்கிஷத்தை சேர்க்க ஓடினாயா? என்னிடத்திலும் கேட்பார். நான் அப்படி செய்திருப்பேன். நான் நேரத்தை வீணடித்து உலக மக்களை போல சினிமா பார்த்து கொண்டிருந்தாயா? அல்லது மற்ற வீடுகளுக்கு சென்று கதை பேசிக் கொண்டிருந்தாயா? என்னிடத்திலும் கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நான் தைரியமாக சொல்லுவேன், என் ஆண்டவர் வரும் பொழுது, ஐயா நீ கொடுத்ததை என்னால் ஏந்த அளவு பயன்படுத்தினேன். சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுவீர்களா ஆண்டவரிடத்தில்? கவனியுங்கள். கணக்கு கேட்கிறவர் வருகிறார், கொடுத்தவர் தான் கேட்க முடியும். நமக்கு கொடுத்திருப்பவர், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறவர் ஆண்டவராக இயேசு. அவர் சீக்கிரம் வருகிறார், கணக்கு கேட்பார். அநேக நேரத்துல சந்தோஷமாய் கைத்தட்டி பாடுகிறோம், இயேசு வரப்போகிறார், வரப்போகிறார். நீ ஆயத்தமா இருக்கிறாயா?
ஐ காட் அ ஹோம் இன் க்ளோரி லேண்ட் தான். எங்கள் விஆர்சியில கூட அழகாக கைதட்டி பாடுவார்கள். க்ளோரி லேண்டுக்கு போவார்களா? அது சந்தேகம். உலகத்தில் இருக்கிற பாவ லேண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பாவத்துல ஊறிக்கொண்டிருக்கிற க்ளோரி லேண்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அது பாட்டோடு நின்று போகும். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார். ஆனந்தமா? எத்தனை பேருக்கு ஐயா ஆனந்தம்? கேட்கட்டும் உங்களிடத்துல. நீங்கள் படத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள், உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து கவலைப்பட்டு உங்கள் நேரமும் காலமும் எதிலே எப்படி சம்பாதிக்கலாம், எவ்வளவு அதிகம் சம்பாதிக்கலாம், எப்படி பெண்கள் சில பேர் எப்படி ருசியாக சமைக்கலாம், எப்பொழுதெல்லாம் தின்று கொண்டே இருக்கலாம், ருசியான பதார்த்தங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். கணக்கு கொடுக்க வேண்டும் ஐயா, கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்பார். இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு அபாத்திரராய் போய்விடுவார்கள். தொடர்ந்து வாருங்கள், இன்னும் வாசிப்போம். மத்தேயு 25வது அதிகாரம் 42-43 வசனம். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். நீங்கள் இந்த பூமியில இருக்கிற காலங்களிலே நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய காரியம் என்ன, கடமை என்ன? துக்கத்தில் இருக்கிறவனுடைய வேதனையை நீ பகிர்ந்து கொள். உன்னிடத்தில் இருக்குமானால் இல்லாதவனுக்கு கொடு. ஒருவன் வியாதியா இருப்பானால் அவனுக்கு சாரி. ஒருவன் கைதியாக இருந்தால் அவன் ஏதோ திருடினான், ஜெயில கிடக்கிறான், எனக்கு என்ன என்று சொல்லாதே. அவனையும் நீ விசாரிக்க வேண்டும். வியாதியஸ்தரை விசாரிக்க வேண்டும். உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஒருவேளை நம்ம வீட்டிற்கு ஒருவர் பிச்சைக்கு வருவார், போயா என்று சொல்லிவிடலாம். என்னிடத்தில் சாப்பாடு கொடுப்பதற்கு சாப்பாடு இல்லை, காசு கொடுப்பதற்கு காசு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே சொல்லுவார், பசியோடு வந்தேன், நீ உள்ளே சாப்பிட்டுக் கொண்டு வந்தாய், என்னையோ துரத்தி அடித்தாய். உன் கை நிறைய பணம் இருந்தது, ஒரு 5 ரூபாய் கேட்டு வந்தேன், நீ என்னை துரத்தி அடித்தாய். கவனியுங்கள், இதெல்லாம் எழுதி வைக்கப்படும். இதெல்லாம் ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். எப்பொழுதெல்லாம் ஏழைகளை துரத்துகிறோமோ, அசட்டை செய்கிறோமோ, வியாதியஸ்தர்களை பார்த்து அவன் பாவம் செய்தான், அவன் சாகட்டும் என்று சொல்கிறோமோ, அல்லது ஒருவன் குடித்து வரித்து ரோட்டிலே கிடக்கும் பொழுது அவன் குடிகாரன், அவன் அழியட்டும் என்று சொல்கிறோமோ, வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து என்னிடத்தில் இருப்பதே ஒரு சில தானே, அவனுக்கு எப்படி கொடுக்கட்டும் என்று சொல்வோமோ, அப்பொழுதெல்லாம் அதை குறித்து ஆண்டவர் கணக்கு எழுதி வைக்கிறார். தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைப்பார். செய்யாத காரியங்கள் ஒவ்வொன்றை குறித்து கணக்கு கேட்பதற்கு எழுதி வைப்பார். எத்தனை அதிகமாக கொடுத்தேன், ஆனால் தேவை உள்ளவர்களை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு போனாய் அல்லவா, கண்ணை மூடிக்கொண்டு போனாய் அல்லவா, கண்டும் காணாதவனை போல போனாய் அல்லவா, ஏழை கூப்பிடும் பொழுது கேட்டும் கேட்காதவனை போல மௌனமாய் இருந்தாய் அல்லவா. ஆண்டவர் கேட்பார். தேவச்சனமே, நம்முடைய தேவன் கணக்கு கேட்கிற தேவன். இவன் சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை நீங்கள் எனக்கே செய்யவில்லை. ஆண்டவர் தன்னை ஏழைகளோடு ஐக்கியப்படுத்துகிறார். பசியா இருக்கிற, பட்டினியா இருக்கிற மக்களோடு ஐக்கியப்படுத்துகிறார். அவர்களுக்கு செய்யாததை தனக்கு செய்யாததாக கருதுகிறார். எத்தனை தருணங்கள் கொடுக்கப்பட்டது, எத்தனை தருணங்கள் கொடுக்கப்பட்டது. பயன்படுத்தினோமா, அசட்டை செய்தோமா, ஏழைகளை அற்பமாக நினைத்தோமா, பாடுபடுகிறவனை பார்த்து அது அவனுடைய தலைவிதி என்று சொன்னோமா? தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவ பிள்ளையே, தப்பித்துக் கொள்ள முடியாது. என்னென்ன தீர்ப்புகளை நீ கொடுத்தாயோ, நீ அளக்கிற அளவின்படி உனக்கும் அளக்கப்படும்.
எந்த அளவினாலே அளக்கிறாயோ அதிலே அளக்கப்படும் உனக்கு. கொடூரமான காரியங்களை நித்தியத்தில் அனுபவிக்க நேரம். ஒரு ஏழை பட்டினியா இருந்தான், அவன் பரலோகம் சென்று விட்டான். அவனை அசட்டை செய்த அந்த பணக்காரனோ நித்தியமாய் மீண்டு வராத அழிவுக்கு போனான். தேவ பிள்ளையே, கர்த்தர் அநேக தருணங்களை கொடுக்கிறான். கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தருணம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. விழுந்து கிடக்கிறவனை பார்க்கும் பொழுது அவனை தூக்கிவிட உனக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. வேதனையோடு தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறவனை பார்க்கும் பொழுது அவனோடு அன்போடு சில வார்த்தைகளை பேசி விசாரிக்க உனக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. Every day so many opportunities come your way. What have you done? What are you doing? சந்தர்ப்பங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பயன்படுத்துகிறாயா? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் பேசுகிறார். என்ன செய்வார் பாருங்கள். 25வது அதிகாரம் மத்தேயு 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். கவனியுங்கள், இப்படி உதவி செய்யாதவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வாராம். கவனியுங்கள், இன்றைக்கு நவீன கால போதகர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஏராளமான பணத்தை கொடுக்க விரும்புகிறார். இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆலயத்திலும் மற்றவர்களுக்கு உதவி செய், இந்த நாளிலே போய் உதவி செய்வோம் வாருங்கள் என்று சொல்லப்படுவது கிடையாது. போதகரும் செய்ய மாட்டார், சபை மக்களையும் செய்ய ஊக்குவிக்க மாட்டார். இந்த அவல நிலை இருக்கிறது. இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏராளமான ஆசீர்வாதம் எனக்கு. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், சபிக்கப்பட்டவனே. இந்த சபிக்கப்பட்டவன் போதகனாயிருக்கலாம், ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டிருக்கலாம், ஒரு சுவிசேஷ ஊழியனாயிருக்கலாம். சென்னை பட்டணத்தை வலம் வருகிறார்கள் தேவ ஊழியர்கள். சென்னை பட்டணத்தை தேவ ஊழியர்களுக்கு குறைச்சல் இல்லை. அதே சென்னை பட்டணத்தை தெருவிலை பிச்சை எடுத்து உடுத்த உடை இல்லாமல் சரீரத்தில் புழுக்களோடு கிடக்கிறவர்கள் ஏராளம். ஏன் எங்கே போனார்கள் இந்த ஊழியர்கள்? ஞாயிற்றுக்கிழமையிலே வாய்க்கிளிய பேசுவார்கள், எங்கே போனார்கள்? கத்த சொல்வார், ஏ சபிக்கப்பட்டவனே. அந்த பாஸ்டருக்கு ஷாக் அடிக்கும், அந்த ஊழியக்காரனுக்கு ஷாக் அடிக்கும். ஆண்டவர் சொல்வார், ஏ சபிக்கப்பட்டவனே, நீ காரிலே போய் கொண்டிருந்தாய், மிக விலை உயர்ந்த காரிலே போய் கொண்டிருந்தாய், ரோட்டிலே வஸ்திரம் இல்லாமல் கிடந்தேன், நிறுத்தி விசாரித்தாயா? பசியோடு கிடந்தேன், விசாரித்தாயா? நீ கட்டின கோபுரத்துக்கு பக்கத்திலே குடிசையிலே வியாதியோடு கிடந்தேன், நோயாடி போராடி கொண்டிருந்தேன், விசாரிக்க வந்தாயா? நீ பணக்காரனோடு கும்மாளம் எடுத்தாய், நீ சபிக்கப்பட்டவன். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டாக்கி இருக்கிற நரகம் தான் உனக்கு. நரகத்தை நான் மனிதனுக்காக உண்டாக்கவில்லை, எனக்கு எதிராக கிரியை செய்த பிசாசுக்காக உண்டாக்கினேன். ஆனால் அந்த பிசாசோடு சேர்ந்து கைகோர்த்து உல்லாசமாய் வாழ்ந்த உனக்கும் அவன் போகிற நரகம் தான். கவனியுங்கள், நம்ம எத்தனை பேர் பிசாசோடு கைகோர்த்து நடக்கிறோமோ, பிசாசின் துர் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறோமோ, சுயத்தை மையமாய் வைத்து வாழ்கிறோமோ, நம் அனைவருக்கும் அவன் போகிற இடம் தான். சுயநலவாதியே, நீ கிறிஸ்டியனா இருக்க முடியாது, நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியாது, நீ இயேசுவின் சீடனா இருக்க முடியாது. நீ இயேசுவின் சீடனா இருப்பாயானால் நீ மற்றவர்களுக்காக தியாகம் செய்வாய், நீ மற்றவர்களுக்காக வாழுவாய், நீ மற்றவர்களுக்கு கொடுப்பாய், மற்றவர்களுக்கு அவன் நேரத்தை செலவு செய்வாய், மற்றவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுப்பாய், உன் கபோர்ட் நிறைய உனக்காக டிரெஸ்ஸை அடுக்கி வைக்க மாட்டாய். எச்சரிக்கப்படுவோம், கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களோ விருந்து கபாத்திரமாய் போனார்கள். பல ஆண்டுகளாக நானும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டு பைபிளை ஏந்திக் கொண்டு ஆலய ஆராதனையிலும் ஏதோ பெயரளவில பங்கு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவரே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், அபாத்திரனாய் போய்விடாதே, அபாத்திரனாய் போய்விடாதே, உன்னை தகுதிப்படுத்திக் கொள்.
உன்னை பாத்திரமாய் மாற்றிக்கொள், பாத்திரவானாய் ஆக்கிக்கொள். செய்தியை கேட்கிறேன். நீங்கள் யாராய் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை எச்சரிக்கிறேன். ஒருவேளை இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை அறிந்து வசத்தை பண்ணி கொண்டிருக்கலாம். உலக உல்லாச வாழ்க்கைகளுக்கு போதும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். திட்டவட்டமாக நியாயந்தீர்க்க இயேசு வருகிறார். நீ அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இங்கிலாந்தில் இருந்தாலும் சரி, செல்வத்திலே செழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உனக்கு நான் சொல்லட்டும், இயேசு சீக்கிரமாக வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்து இதுவரை காத்த தேவன் பாவத்தில் வாழ்கிறவர்களை அழிக்க வருகிறார். உன் கதி என்ன? இந்த செய்தி உன்னை மாற்றுமானால் இன்றைக்கு மனம் திரும்பும். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒன்றை ஒப்புக்கொடு. இயேசுவே, பாவியாக எனக்கு என்ன, பாவியாக இருக்கிற என்னை மனதிறங்கும், என்னை மன்னியும், ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேள். இன்றே உன்னை ஒப்புக்கொடு. மனம் திரும்பாத பட்சத்திலே நித்திய மரணம் உனக்காக காத்திருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்திலே நித்திய மரணம் தான் உன் முடிவு. தப்பித்துக்கொள், தப்பித்துக்கொள். வழி இயேசு. தப்பித்துக்கொள்ள வழி இயேசு. இயேசுவே அல்லாமல் வேறு வழி இல்லை. இதை நம்பு, விசுவாசி. அதற்கு ஏற்ற பிரகாரம் வாழ்க்கையை தொடங்கும். God bless you.